30 ஏப்ரல் 2025 புதன்கிழமை. இன்னைக்கு டிடிடி அப்டேட்ஸ்ல முக்கியமா பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உண்டான ஒரு சிறப்பு சலுகையை வந்து டிடிடி நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. அதற்கான பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போல புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வெப் போர்ட்டல் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றிய முழு விவரங்களை பார்க்கலாம். அது தவிர திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம், சிஆர்ஓல வேகன்சி மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பற்றி பார்க்கலாம். திருப்பதி மற்றும் திருமலையில நம்ம தரிசனம் போகும்போது பார்த்திருக்கோம், நிறைய வாலண்டியர்ஸ் பக்தர்களுக்கு உதவி செய்யறாங்க. குறிப்பாக கியூ லைன்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறது, தரிசனத்துக்கு உண்டான பொதுமக்களுக்கு உதவி செய்வது, அதை தவிர எந்தெந்த இடங்களுக்கு எப்படி போவது என்று வழிகாட்டுவது, அன்னதான கூடம் மற்றும் இதர இடங்கள்ல வந்து உணவு, தண்ணீர் போன்ற வசதிகள்லாம் இவங்க வந்து செஞ்சு கொடுக்கறாங்க. இவர்களுக்கு வந்து ஸ்ரீவாரி சேவகர்கள் என்று பெயர். இது மாதம் நீங்க புக் பண்ணிட்டு இந்த சேவையில பங்கு பெறலாம். அதன்படி 30ஆம் தேதி ஏப்ரல் அன்று காலை 11 மணிக்கு ஸ்ரீவாரி ஜெனரலுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. அதே சமயம் ஸ்ரீவாரி ஜென்ஸுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. 12 மணிக்கு பெண்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நவநீத சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. மதியம் 1 மணிக்கு உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பராகமணி சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்த 3 சேவைகளுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. இதை தவிர இந்த மாதத்திலிருந்து இதுல ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 25 வயதிலிருந்து மேக்சிமம் 60 வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த வாலண்டரி சர்வீசஸ்ல ஈடுபடலாம். தற்போது டிடிடி நிர்வாகம் இதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்குது. அதாவது இந்த ஏஜ்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 கேட்டகரியை தவிர புதிதாக சீனியர் சேவக்ஸ் என்று சொல்லக்கூடிய குரூப் லீடர்ஸ்க்கு உண்டான ஒரு கேட்டகரியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து குரூப் லீடர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் 45 இருந்து மேக்சிமம் 70 வரைக்கும் இவங்க இந்த கேட்டகரியில செலக்ட் பண்றாங்க. இவங்க 15 நாள், 1 மாதம், 3 மாதம் இந்த கேட்டகரியில ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த நாட்கள்ல திருப்பதி திருமலையில தங்கி இருந்து இந்த சேவையில ஈடுபடலாம். இந்த புதிய கேட்டகரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இதுவரை உள்ள ஸ்ரீவாரி சேவகர்களுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட் 60 தான் இருந்தது. அதனால நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பொதுத்துறை நிறுவனம் மற்றும் இதர தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்பவர்களுக்கு 60 வயது வரைக்கும் வேலை பளு மற்ற காரணங்களால இது போன்ற சேவைகள்ல ஈடுபட முடியாம இருந்தது. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு இந்த சேவாரி சேவையில பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. மேலும் அவர்களுடைய அனுபவங்கள் மற்றும் இதர சேவைகளை டிடிடி உபயோகப்படுத்த நினைச்சது. ஏன்னா மேக்சிமம் தற்போது இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவகர்கள் அனைவரும் இளைஞர்களாகவும் அனுபவம் சற்று குறைந்தவர்களாக இருப்பதால அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவங்களை ஒரு கோர்வையாக நடத்தி செல்வதற்கும் ஒரு லீடர் மாதிரி மக்கள் தேவை என்பதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால இந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு உண்டான புதிய சேவையை வந்து குரூப் லீடர் அப்படின்ட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளம் ஸ்ரீவாரி சேவர்களை வழிநடத்துவது, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்கள வந்து குரூம் பண்ணுவது இவர்களோட முக்கியமான வேலையாகும். அதை தவிர இந்த ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு தினமும் அட்டெண்டன்ஸ் எடுப்பது, அவர்களுக்கு உண்டான இடங்களில் அவர்களை சரியாக பணி அமர்த்துவது, அவர்களுடைய வேலையை சூப்பர்வைஸ் செய்வது என்பது போன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதே போல கடைசியாக இறுதி நாட்களில்
அந்த ஸ்ரீவாரி சேவர்களின் செயல்பாடு, சேவை திறன் போன்றவற்றை எவாலுவேட் செய்து அதற்கு உண்டாக எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ் என்று 3 கேட்டகரியில அவங்களுக்கு மார்க்ஸ் வழங்குவது போன்ற திட்டங்களை இந்த குரூப் லீடர் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் யாருக்காவது சேவை செய்யணும் அப்படிங்கிற வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட நினைக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. நீங்க இதுவரைக்கும் இது போன்ற ஸ்ரீவாரி சேவையில ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. அது மற்ற பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கு தேவையான நெசசரி சேஞ்சஸ் தற்போது உள்ள ஆன்லைன் புக்கிங் போர்ட்டல் மற்றும் டிடிடியோட அபிஷியல் ஆப்ல இவங்க சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து செயல்படும். அப்புறம் மாதம் இருக்கக்கூடிய ஸ்லாட் படி நீங்க இதுல செலக்ட் பண்ணி இந்த சேவையில ஈடுபடலாம். நெக்ஸ்ட், எஸ்எஸ்டி டோக்கனுக்கான ஸ்டேட்டஸ். திருமலை போறதுக்கு எந்த டிக்கெட் புக்கிங்கும் இல்லாம நேரடியாக வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில தினமும் இரவு 9 மணிக்கு 3 இடத்துல கொடுக்குறாங்க. இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல கொடுக்குறாங்க. அதன்படி நேற்று இரவு இன்றைக்கு மதியம் 1 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. அதன் பிறகு நாளை 1ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள்லாம் இன்றைக்கு காலையில 6:30 வரைக்கும் அவைலபிளா இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த டோக்கன்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச 2 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடுது. தற்போது திருமலையில் கூட்டம் சற்று கம்மியாக இருக்கிறதுனால அதிகாலை வரைக்கும் இந்த டோக்கன்கள் கிடைக்குது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் திருமலையில் வார விடுமுறை தவிர மற்ற நாட்கள்ல டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு. நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா திருப்பதிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சுமாருக்கு வந்தீங்கன்னா இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துல கியூ லைன்ல நின்று மறுநாளைக்கு உண்டான தரிசனத்துக்கான டோக்கன்கள் வாங்கலாம். அதே போல ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில தினமும் அதிகாலையில 6 மணிக்கு நடந்து போறவர்களுக்கு உண்டான டோக்கன் கொடுக்கறாங்க. அதன்படி இன்னைக்கு 3000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. காலையில 7 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1650 டிக்கெட் இருக்கு. இது கிட்டத்தட்ட 8:30-9 மணி வரைக்கும் இந்த டிக்கெட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, திருமலையில நீங்க நேரடியாக ரூம் புக் பண்ணணும் அப்படிங்களுக்கு சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் அப்படின்னு இருக்கு. இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. தினமும் அதிகாலையில 5 மணிக்கு இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணி முதல் நாள் இரவு காலியாக இருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் பண்றாங்க. காலையில 5 மணிக்கு அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன் பிறகு காலியாக இருக்கக்கூடிய ரூம்களை அலாட்மெண்ட் செய்யறாங்க. சில சமயம் சாயங்காலம் கூட நிறைய ரூம்கள் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா இரவு கூட அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி நேற்று இரவு 9:30 மணிக்கு 813 ரூம்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல 78 ரூம் ராத்திரி 9:30 மணிக்கு கூட அவைலபிலிட்டியா இருந்தது அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல பேஸ்மெண்ட்ல போய் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயே நிறைய ஸ்கேன் மெஷின் இருக்கும். அந்த ஸ்கேன் மெஷினில் உங்களுடைய டோக்கனை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதை காமிக்கும். அதற்கேற்ற மாதிரி அந்த காட்டேஜில் போய் முன்பணம் செலுத்தி நீங்க இந்த அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இறுதியாக நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பார்க்கலாம். நேற்று 64,263 பேர் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 25,019 பேர் முடிக்காணியை செலுத்தியிருக்காங்க.
நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 4.35 கோடி. எந்த விதமான டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SSD டோக்கன் இருக்கிறவங்களுக்கு தரிசனம் 4 மணி நேரம் ஆச்சு என்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மே 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில்ல பத்மாவதி பரிணயம் அப்படிங்கிற தாயாருடைய திருமண நிகழ்ச்சிக்கு டிடிடி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை பற்றிய முழு விவரங்கள் பிறகு இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது போல இந்த சேனல்ல நம்ம திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் மற்றும் டெய்லி டிக்கெட் ஸ்டேட்டஸ் பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் போன்ற நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் திருப்பதி திருமலா பற்றிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுவும் அவங்களுக்கும் இது மிகவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேட்ஸுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.